உங்களுக்கு கொடுக்கல. சரி ஓகேமா. வந்தது டாக்டர் 120 90 120 90 வேற ஞாபகம் வருது. 120 வச்சுக்கலாம். 120. சோ யார் இங்க நின்னுட்டு மேட்ச் பண்றீங்க, யார் அங்க இருந்து ஓடுறீங்க? நான் மேட்ச் பண்றேன். ஓகே, நீங்க அங்க போய் நில்லுங்க சார். சார் 5 பாக்ஸ் திருப்பினதுக்கு அப்புறம் தான் நான் ஸ்டார்ட் சொல்றேன். ஒவ்வொரு பாக்ஸ் எடுத்து போய் மேட்ச் பண்ணி 5 வச்சதுக்கு அப்புறம் அந்த பஸர் அமுக்கணும். ஃபைன். சோ அப் டு 20 செகண்ட்ஸ் நான் சொல்லிட்டே இருப்பேன் எத்தனை ரைட் எத்தனை ராங்னு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஷஃபிள் பண்ணணும். 20 செகண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஓகே ரெடி. ஓகே திருப்புங்க. Your time starts now. ஐயோ. கொண்டு போங்க கீர்த்தி சுரேஷ். ஓகே. விஷ்ணு வச்சா. அந்த பையன் எடுங்க. விஷ்ணு வச்சா. அந்த பையன் அந்த பையன் எடுங்க. உதயநிதி போடுங்க. உதயநிதிக்கு அவ்வளவு பெரிய பையன் இருக்காங்களா? பையன் இருக்கா? பையன் தம்பியா பையனா? பையன் நீங்க போடு. அவரே சின்ன பையன் மாதிரி இருக்கு. ஆமா ஒரு பெரிய ஆளுல. இனிமேல் பட்டு எனக்கு தெரியாது. கண்ணாடி வேணா விஷ்ணுவர்தன் போடுங்க. யாரு? அவர் கண்ணாடி இல்ல, பையனுக்கு கண்ணாடி இருக்கணும்னு ரூல் ஆமா இருக்கா? நாங்க அப்படியே வச்சுக்கிறது. ஆஹா, அப்புறமா மாத்தம் இருங்க. நம்மள இருங்க. இப்படி ரூல்ஸ் வச்சு எவ்வளவு காசு பாத்தீங்களா? மொத்தமா போயிடுச்சு. இந்த அம்மா தான் டவுட். சிறையா இல்ல. இந்த அம்மா யாரு? இந்த அம்மா ஸ்ரீதேவியா போடு, அந்த அம்மா சிறையா போடு. அவ்வளவுதான். அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. போதும் போதும். இது வந்து நான் கரெக்டா அப்படியே வச்சிருங்க, அதுவும் ஓடி மூஞ்சி அப்படியே இருக்குது. 60 செகண்ட்ல எடுத்துருக்கலாம். கரெக்ட், சூப்பர். 60 இப்ப 60 செகண்ட் செகண்ட் மாத்திடுறோம். வாங்க. பஸ் அனுப்புங்க டாக்டர். பஸர் அமுக்குங்க. என்ன அவ்வளவு கூலா போறீங்க? ஒண்ணு ராங்கு அப்படியா? மாத்தணுமே. அவ்வளவு கூலா போனா எப்படி மாத்துறீங்க? ஒண்ணு மாத்தணுமா? ஒண்ணு ராங்கா இருக்கு. ஒண்ணு ராங்கா இருக்கான் சார். சார் அந்த அம்மா இருக்காங்க பாருங்க. அந்த அம்மா அவங்கள சிறையில போடுங்க. இதா? இது ஸ்ரீதேவியா போடுமா? கரெக்ட். அது சிறையில போடுங்க. சார் ஒண்ணு ராங்னா ரெண்டு எப்படி ஷஃபிள் பண்ண முடியும்? ஒண்ணுதான் எடுத்து மாத்துறோம். பாக்கி இந்த ஒண்ணு எடுத்து மாதிரி ரெண்டாவது எடுத்தாங்க வைக்கணும்ல. ஒன்லி ஒன் ராங். அப்படியே இருக்க முடியாது. ஒன்று ராங்க எடுத்து அப்படி எடுங்க. நீங்க மாத்துங்க, நம்ம இஷ்டம். நீங்க வந்து பெரிய கண்டக்டர், ரொம்ப இன்டெலிஜென்ட் சொன்னீங்க. ஒன்னு எப்படி ராங் ஆக முடியும்? ஒரு பாக்ஸ் எடுத்து எங்க வைப்பீங்க? அப்படி அப்ப எல்லாம் ஓகே. மினிமம் 2 ராங்ஸ். எல்லாம் ஓகே. டைம் ஆகுது. பஸ் 4 3 2 1 0. பஸ் அமுக்கு. பஸ் அனுப்பிச்சாச்சு. அவ்வளவுதான். என்ன first அனுப்பிச்சாச்சு. ஆன்லைன்ல காமெடி பண்றீங்க? நான் முதல்ல அமிட்டிங்ல பஸ். அனுப்பிச்சாச்சு. ஆமாமா நாங்க முதல்ல சொன்னதான் கரெக்ட். இவங்க நம்மள கவுக்க பாக்குறாங்க. சோ பார்க்கலாமா எத்தனை ரைட் எத்தனை ராங்னு? சோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது யாரு? ஸ்ரேயா. சேன் மதர். ஸ்ரேயோட அம்மா அப்படிதான் இருக்காங்க பாருங்க. இது 1 lakh ரவுண்ட். ஓகே. ஜெயிச்சா உங்களுக்கு, தோத்தா எனக்கு. ஓகே. ஓகே ஓகே. ரெடி? ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட் third round. அன்யா, இவ்வளவு நேரம் நீங்க வந்து ஒருத்தர் மேட்ச் பண்ணி பாத்தீங்க. சோ அப்பா அம்மா கூட குழந்தை, இல்ல அவங்களோட சைல்ட்ஹுட் போட்டோ, இல்ல அவங்களோட சிப்ளிங்ஸ். ஆனா இங்க மிஸ் மேட்ச் பண்ணோம். சோ ஒரு ஃபேமிலி வரும். அந்த ஃபேமிலிக்குள்ள அந்த ஃபேமிலிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு வெளியாள், ஃப்ரெண்டா இருந்தா கூட வெளியாள் தான், ஃபேமிலி கிடையாதுல்ல. அந்த மாதிரி வந்த ஒரு ஆளை நீங்க கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் வச்சு யார் இந்த ஃபேமிலிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு ஆள் இங்க இருக்காங்கன்னு எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட். ஆல்ரைட். ஸோ 2 ஃபேமிலி வரும், 2 50,000, 2 சான்ஸ். ஓகே. ரெடி? ரெடி. ரெடி. Let's welcome 2 families with 2 onions. வணக்கம். வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஃபேமிலியை சூஸ் பண்ணலாம்? ரைட் ஆர் லெஃப்ட்? ரைட். ரைட். ஓகே. ஸோ A B C D E F இருக்காங்க. இதுல யார் அன்யனா இருக்கலாம்? முதல்ல சி கிட்ட கேள்வி கேட்கலாம். அச்சோ, நீங்க கேள்வி கேட்டாலே ஈஸியா கண்டுபிடிச்சிருவீங்களே. தப்பி தவிர எதுவும் சொல்லிடாது. 50,000. ஓகே. தம்பி, உங்க பேர் என்ன தம்பி? கனிஷ்க். கனிஷ்க்கு அப்பா அம்மா இங்க இருக்காங்களா? நீ காமிக்க வேண்டாம். அப்பா இருக்காங்க. இங்க தான் இருக்காங்க. ஆமா. ஆமா. ஓ, பொய் சொல்ல மாட்டே தானே? அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல. ஓகே.
சரி தங்கம். ஈ. ஹாய். ஹாய். நீங்க இந்த வீட்ல மருமகளா மகளா? நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதெல்லாம் நாங்க நீங்க மருமகளா மகளா மட்டும் சொல்லுங்க. அடடடடா சொன்னா நீங்க சொன்னா நீங்க கண்டுபிடிச்சீங்களா? கண்டுபிடிச்சீங்களா? ஓ, உங்ககிட்ட மட்டும்தான் இவங்களுடைய ஜாடை இல்ல. யார்கிட்ட? அவங்க கிட்ட அப்ப ஃபேஸ் சோகமாயிடுச்சு கைன். உங்ககிட்ட ஜாடை இருக்குமா? இருக்குமா? இருக்கு. இருக்கு இருக்கு உங்ககிட்ட ஜாடை இருக்கு. இப்பதான் இல்லங்கறீங்க, அதுக்குள்ள இருக்குங்கறீங்க. இல்ல போட்டு வாங்க. சொல்லி வாட்சிங் தி ஃபேஸ் ரீடிங் தான் இது. இல்லடா கண்ணு. கரெக்ட்டா நடி தங்கம். நியூஸ் ரீடர் வந்து ஃபேஸ் ரீடர் ஆயிட்டீங்களா? ஃபேஸ் ரீடர் ஆகல. ஃபேஸ் ரீடர் எப்பவுமே ஃபர்ஸ்ட் பேச்சு வச்சு பிடிச்சிருவாங்க, அது இல்லன்னா ஃபேஸ் வச்சு பிடிச்சிருவாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஜாடை இருக்கோ? அம்மாவும் பிள்ளையுமோ? யார் யாரு? சி அண்ட் இ. சி அண்ட் இ. சி அண்ட் ஆமாவாடா? ஆமாவாடா? இவங்க இவங்க 4 பேரும் ஒரு ஃபேமிலிங்க. ஏ எந்த 4 பேர்? ஏ பி டி அண்ட் எஃப் கண்டிப்பா ஒரு ஃபேமிலி. எப்படி? ஆமா. எப்படி தோணுது? எப்படின்னா இல்ல 4 பேருக்கும் ஒரே ஸ்மைல், ஒரே மாதிரி சிரிக்கிறாங்க, சேம் ஃபீச்சர்ஸ். ஓகே. இவங்க 2 பேர் மட்டும் அதனால அந்த எல்லாரும் ஒரு வாட்டி சிரிங்க, 4 பேர். சிரிங்க. ரெடி 1 2 3 சிரிங்க அம்மா. ஓகே, இந்த 4 பேருக்கும் சேம் ஸ்மைல். சரி, நீங்க ஃபேமிலி சொல்ல வேண்டாம். தம்பி உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆஹா ஆ, ஆயிடுச்சு. ஆயிடுச்சா? குழந்தை பிறந்துடுச்சா? 4. ஆ, இன்னும் இல்ல. இன்னும் இல்ல. பிறக்கலாம். ஓகே, சரி சரி சரி. நீங்க பேசுறத வச்சு அவங்க அலர்ட் ஆயிட்டாங்க. நீங்க போய் சொன்னீங்களா? உண்மைதான் சொல்லுவோம். இல்ல உண்மையை தான் பேசுவோம். இப்போ போய் அப்புறமா சொல்ல மாட்டீங்களே? பாப்போம். அவங்க சொல்வதெல்லாம் உண்மை, நாங்க சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லிடுங்க. அப்புறமா கேட்டா அது ஒரு டைட்டிலுங்க, சூப்பர் ஹிட் ஷோன்னு சொல்லிடுங்க. எஃப்எம்பியும் அம்மா பொண்ணு. எஃப் பி டி எல்லாம் ஒரே. ஏடி வந்து கண்ணு ஒரே மாதிரி இருக்கு, அப்பாவோட கண்ணு. அப்பாவோட கண்ணு யாருக்கு? கண்ணாடி கூட அப்பா மாதிரியே வந்தது பாருங்க. ஏ அண்ட் டி இல்ல? கரெக்ட், அப்பா மாதிரி. அப்ப அப்பா மாதிரி தலையில முடி போயிடும், பரவாயில்லையா? பாத்துக்கலாம். பாத்துக்கலாம், வரும்போது பாருங்க. அப்பாதான் ஒரு கன்ஃபார்ம்டு. நீங்க தங்கம், நீங்க தான் கொஞ்சம் ஆட்மேனோட அம்மா ஜாடையில இருக்கீங்கன்னு சொல்லி வைக்கலாம். இந்த ஃபேமிலி ஜாடே இல்லையடா தங்கமே. உங்க அம்மா ஒரு நிமிஷம் கூப்பிட. அவன் மைக் கேக்குறானே. அப்புறம் ரவுண்ட் நீங்க ஈஸியா வின் நீங்க பண்ணுவீங்களே. கூப்பிடுங்க. அப்ப எங்க ரோஜா மேடம் பாவம் தானே. அவங்க தான் செல்லக்குட்டி. நாங்க 2 பேரும் உனக்கு நான் நல்ல சாக்லேட் வாங்கி கொடுக்கிறேன். ரோஜா ஆண்டி கிட்ட இப்ப நிறைய பைசா இல்ல, இதெல்லாம் உங்களுக்கு தான் இல்ல கொடுக்கணும். செல்லம். அடிக்க வச்சிருக்கிறத பார்த்தா உங்ககிட்ட தான் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. இல்லடா கண்ணு, இதெல்லாம் 100 ரூபி கண்ணு, அதெல்லாம் 500. குழந்தை இல்லையா, அதனால உனக்கு நோட். இருந்தாலும் ஒரு செலிபிரிட்டி அழு வைக்கிறது தப்பு தான், ஆனா காட்டி கொடுக்க மாட்டேனே. சூப்பர் சூப்பர். அப்ப நான் அழறேன். குட் பாய். நீ நியூஸ் ரீடர் ஆச்சே, அதனால எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? பேசிட்டு வேற ஆயிட்டாங்க அவங்க. சோ யாரா இருக்கலாம் மேம்? அவரா ஏவா இருக்குமோ? அவர்தான் வீட்டு ஓனர் சொன்னீங்க, 4 பேர் ஒரே மாதிரி இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப அவரையே வெளியே துரத்துட்டு என்ன ஆவறது? இந்த பையன் தான்டா, நீ தான்டா சரியில்லை. சி தான், சி ஃப்ரீஸ். நீ தான் சரியில்லையா? நீ தான்டா என்ன வேற அழ அதிகமா வைக்கிற. பேசுறதுனால உன் பேர் சொல்றாங்க. நீ மட்டும் இந்த ஃபேமிலில இருந்தா என்ன பண்ணலாம்? யாரு லாக் பண்றாங்களோ அவங்களுக்கு நான் பனிஷ்மென்ட் கொடுக்குறேன். ஆஹா, நீ தான் நான் லாக் பண்ண, எனக்கு இல்ல, லாக் பண்ண சொன்னவங்களுக்கு பனிஷ்மென்ட் லாக் பண்ணவங்களுக்கு பனிஷ்மென்ட். பண்ண சொன்னவங்களுக்கு கொடுக்கணும். இவங்க தானே பண்ண சொல்றாங்க. நீங்க ஆங்கர் தானே? ஆமா. அப்ப அவங்க தானே பண்றாங்க, பண்ண சொல்றாங்க. சரி, அப்ப நீங்களே ஃப்ரீஸ் பண்ணுங்க. அப்போ நீ இந்த ஃபேமிலி தானா? அது எனக்கு தெரியாது. இப்ப அப்ப ஃப்ரீ, அப்ப நீ தான்டா. அவனே வாடா பாத்துக்கலாம். நீங்களே ஃப்ரீஸ் பண்ணுங்க. சி அன்னியன் சொல்லி ஃப்ரீஸ் பண்ணு. ரைட் சைடுல இருக்க ஃபேமிலில கனிஷ்க் சி அன்னியன். சோ என்ன பண்ணோம்? ஃப்ரீஸ் பண்ணனும். ஃப்ரீஸ் பண்ணிட்ட. இப்ப தப்பா இருந்தா உனக்கு தான் பனிஷ்மென்ட். உன்கிட்ட தான் ஃப்ரீஸ் பண்ண வச்சேன். தப்பா இருந்தா பனிஷ்மென்ட். தப்பா ரைட்டா பாத்துடலாம்.